எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த லெந்து நாட்களிலே கடவுளே, நாங்கள் எல்லா மனிதர்களுக்காகவும், எங்களுக்கு பிடித்த மனிதர்களுக்காக நாங்கள் எத்தனை காரியங்களை தியாகம் செய்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடாமல் இருந்திருக்கிறோம். பிடித்த காரியங்களை செய்யாமல் இருந்திருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் மீது நாங்கள் வைத்த அன்பின் மிகுதியினால எங்களுக்கு அந்த காரியங்கள் பெரிதாக தெரியவில்லை என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம்ப்பா. ஆனால் எங்களுக்காக உயிரே மாய்த்த நீர் கடவுளே, உங்களுக்காக இந்த 40 நாட்கள் கடவுளே, நாங்கள் எந்த காரியங்களை வெறுக்கிறோம் ராஜாவே, எந்த காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கிறீரோ அந்த காரியங்களை மாத்திரமல்லவா நீர் வெறுக்க சொல்கிறீரப்பா. அந்த காரியங்களையாவது நாங்கள் வெறுக்கட்டும் ராஜாவே. பொய் பேசுவதை நாங்கள் மறந்து போகட்டும் அப்பா. கடவுளே, திருடுவதை நாங்கள் மறந்து போகட்டும் சுவாமி. கடவுளே, மற்றவர்கள் மனமுடையும் அளவிற்கு பேசக்கூடிய விஷயங்களை நாங்கள் மறந்து போகட்டும் சுவாமி. கடவுளே, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற விஷயங்களை நாங்கள் மறந்து போகட்டும் அப்பா. கடவுளே, நீர் நல்ல காரியங்களை மறக்க சொல்கிறீரப்பா. அந்த காரியங்களையாவது நாங்கள் மறந்து போகட்டும் ராஜாவே. கடவுளே, உமக்காக நாங்கள் என்ன விஷயங்களை தியாகம் செய்திருக்கிறோம் ராஜாவே? ஒன்றும் இல்லையப்பா. கடவுளே, நீர் எங்களுக்காக தியாகம் இல்லையப்பா, உங்களுடைய உயிரே கொடுத்திருக்கிறீர் ராஜாவே. இந்த லெந்த நாட்களிலே கடவுளே, எங்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒரு காரியத்தை கடவுளே உங்களுக்காக நாங்கள் இந்த 40 நாட்கள் தள்ளி வைக்க எங்களுடைய மனதை நீர் பக்குவப்படுத்துங்கப்பா. கடவுளே, இதெல்லாம் எங்களால் முடியாது, என்னால் இந்த விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியாதுன்னு எத்தனையோ நேரங்களில் நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஆனால் நம்மளுடைய மேல் அதிகாரி சொல்லும் பொழுது கீழ்ப்படிதலோடு அந்த காரியங்களை நம்ம செய்கிற நமக்காக உயிரையே கொடுத்த நம்மளுடைய இயேசுநாதருக்காக இந்த 40 நாட்கள் ஏதாவது ஒரு சின்ன தியாகத்தை கூட செய்யறதுக்கு முன் வராமல் இருக்கிறது ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே போல் இந்த நாட்களில் நம்ம கடவுள் பட்ட பாடுகளை நினச்சி பார்க்கணும். இந்த நாட்களில் கடவுள் நமக்காக எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலன்றதை நினச்சி பார்க்கணும். அவருடைய ரத்தத்தினால் நம்மளுடைய பாவங்களை எப்படி கழுவி இருக்கிறார் நம்ம நினச்சி பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய பெரிய ஆபத்துகளும் விபத்துகளும் வந்த பொழுதிலும் கடவுள் நம்மளை எவ்வளவு அழகாக காப்பாற்றிருக்கிறார்னு நினச்சி பார்க்கணும். கடவுளே, அந்த காரியங்களை எல்லாம் எங்களுடைய மனதிலே நாங்கள் நினைத்து பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே கடவுளை நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாறட்டும் அப்பா. இன்னும் அதிகமாக கடவுளை தேடுகிறவர்களாக நாங்கள் மாறட்டும் ராஜாவே. கடவுளை, இந்த லெந்த நாட்களிலே கடவுளை நாங்கள் எல்லா காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் விட்டு ஒழிக்கட்டும் அப்பா. கடவுளே, எங்களுக்கு எந்த கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் இந்த 40 நாட்களாவது நாங்கள் இதை தள்ளி வைக்கட்டும் ராஜாவே. இந்த 40 நாட்கள் எங்களை திருத்துமா என்று தெரியவில்லை அப்பா. ஆனால் இந்த 40 நாட்களாவது நாங்கள் அந்த காரியங்களை உமக்காக கடவுளை நாங்கள் தள்ளி வைத்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் அப்பா. கடவுளே, நீரே எங்களை வழி நடத்துங்கப்பா. பெற்றோர்கள் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை வழி நடத்துங்கள். கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய தியாகத்தையும் பற்றி உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்பொழுதுதான் கடவுள் மீது இன்னும் அளவற்ற அன்புள்ளவர்களாக உங்களுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் வளருவார்கள். தயவு செய்து பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை போதித்து வழி நடத்துங்கள். கடவுளே, இந்த நாளிலும் சுவாமி எங்களோடு நீர் கூட இருந்து இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுங்கப்பா. இந்த நாளிலே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் பயங்கரமான காரியங்கள் கடவுளை எங்களை நெருங்காதபடி எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றி ரட்சித்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, எங்களுடைய அலுவலகத்திலும் வீட்டிலும் இருக்கக்கூடிய பணிகளை நாங்கள் திறம்பட செய்வதற்கான ஞானத்தை அறிவை எங்களுக்கு கொடுங்க ராஜாவே. கடவுளே, இந்த நாளிலே எங்களால் முடிந்த அளவிற்கு யாராவது ஒருவருக்காவது நாங்கள் உதவி செய்கிறவர்களாக மாறட்டும் அப்பா. கடவுளே, நீரே எங்களோடு கூட இருந்து இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுக்க போகிற தயவிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜாவே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.